வணக்கம் நண்பர்களே, உங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முருகப்பெருமானின் அருளும் அம்மனின் திருவருளும் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும். இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் மனதார ஒருமுறை ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்பது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக பக்தர்களால் கருதப்படுகிறது. குறிப்பாக சமயபுரம் மாரியம்மனை மனதில் நினைத்து இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள், நேர்த்தி கடன்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் குடும்பத்திற்கு நன்மையும் மன நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்ற பக்தர்களின் நம்பிக்கையுடன் செய்யப்படுகின்றன. ஆனால் ஆடி கடைசி வெள்ளி அன்று அம்மனுக்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு சிறிய விஷயத்தை மறக்காமல் செய்தால் வழிபாடு முழுமை பெறும் என்று நம்பப்படுகிறது. பலரும் தெரியாமல் செய்யும் ஒரு சில தவறுகள் என்ன, அதையும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஆடி கடைசி வெள்ளியை சாதாரணமாக கடந்து விடாமல் அம்மனை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் அம்மனின் அருள், அமைதி, நல்ல சக்தி நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் நாம் சொல்லப்போகும் முக்கியமான விஷயத்தை தவற விடாமல் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆடி வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான நாட்களாக கருதப்படுகின்றன. குறிப்பாக ஆடி மாதம் முழுவதும் சக்தி வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதிலும் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி, பார்வதி, மாரியம்மன் போன்ற பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி அம்மனை மனதார வழிபடுவது வழக்கம். மஞ்சள், குங்குமம், பூ, வேப்பிலை, எலுமிச்சை மாலை போன்றவற்றை அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபடுவதும் பல இடங்களில் நடைபெறுகிறது. இந்த நாட்களில் பெண்கள் மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு போன்ற மங்கள பொருட்களை வைத்து அம்மனை வழிபட்டு மற்ற பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. இதன் மூலம் குடும்பத்தில் மங்களம், மனநிம்மதி, வளம் பெருக வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். குறிப்பாக ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் அம்மன் கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, விளக்கேற்றுவது, அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்வது, தங்களால் முடிந்த அளவில் அன்னதானம் செய்வது போன்ற வழிபாடுகளை பக்தர்கள் மேற்கொள்கிறார்கள். அம்மனை வழிபடும் போது முக்கியமானது பொருட்களின் எண்ணிக்கையோ செலவோ அல்ல, மனதார பக்தியுடன் வழிபடுவதுதான். குடும்ப நலன், ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் நல்ல வாழ்க்கைக்காக அம்மனிடம் வேண்டிக் கொள்ளும் சிறப்பான நாளாக ஆடி வெள்ளிக்கிழமைகளை பக்தர்கள் கருதுகின்றனர். 1. அம்மனுக்கு விளக்கேற்றுவது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் அம்மனை நினைத்து விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக அம்மன் படத்திற்கு முன்பாக நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி மஞ்சள், குங்குமம் வைத்து பூக்களால் அம்மனை அலங்கரித்து மனதார பிரார்த்தனை செய்யலாம். விளக்கேற்றும் போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி, நல்ல ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை மற்றும் வளம் பெருக வேண்டும் என்று அம்மனிடம் வேண்டிக் கொள்ளலாம். இந்த நாளில் விளக்கேற்றுவது வெறும் ஒரு சடங்கு என்று நினைக்காமல் நம்முடைய வீட்டில் இருக்கும் இருள் நீங்கி நல்ல சக்தியும் நேர்மறையான எண்ணங்களும் நிறைய வேண்டும் என்ற பக்தி உணர்வுடன் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆடி கடைசி வெள்ளி என்பதால் அந்த நாளில் அம்மனை மனதில் நிறுத்தி விளக்கேற்றி, அம்மா, எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், எங்கள் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்வது மிகவும் சிறப்பான வழிபாடாக இருக்கும். 2. மஞ்சள், குங்குமம் வைத்து அம்மனை வழிபடுவது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனை வழிபடும் போது மஞ்சள் மற்றும் குங்குமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜை செய்வது வழக்கம். முதலில் அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம் வைத்து பூக்களை சாற்றி மனதை ஒருமுகப்படுத்தி அம்மனை பிரார்த்தனை செய்யலாம். மஞ்சள் மங்களத்தின் அடையாளமாகவும் குங்குமம் சக்தி மற்றும் தெய்வீகத்தின் அடையாளமாகவும் பாரம்பரியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக வீட்டில் அம்மன் படத்திற்கு முன்பாக மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வைத்து, அம்மா, எங்கள் குடும்பத்தில் மங்களம், அமைதி, நல்ல ஆரோக்கியம், வளம் அனைத்தும் நிறைந்திருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளலாம். அதன் பிறகு பெண்கள் தங்களுக்கும் மஞ்சள், குங்குமம் வைத்துக் கொண்டு அருகில் இருக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் மஞ்சள், குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறலாம். இந்த வழிபாட்டில் முக்கியமானது பொருட்களின் அளவு அல்ல, மனதில் இருக்கும் உண்மையான பக்திதான். ஆடி கடைசி வெள்ளியன்று அம்மனை முழு நம்பிக்கையுடன் வழிபட்டு மஞ்சள், குங்குமம் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்வது குடும்பத்தில் நல்ல சக்தியும் மன நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. 3. வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மாலை சமர்ப்பிப்பது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் வழிபாட்டில் வேப்பிலைக்கும் எலுமிச்சைக்கும் தனி சிறப்பு உண்டு. குறிப்பாக மாரியம்மனை வழிபடும் போது வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுவது பலகாலமாக பக்தர்களால் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு வழிபாட்டு முறையாகும். வேப்பிலை தூய்மை மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாகவும், எலுமிச்சை தீய சக்திகளை விலக்கி நல்ல சக்தியை வரவேற்பதற்கான அடையாளமாகவும் பாரம்பரியமாக கருதப்படுகிறது. அன்று உங்களால் முடிந்தால் புதிய வேப்பிலைகளை எடுத்து சுத்தமாக மாலை தொடுத்து எலுமிச்சை சேர்த்து அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். சமயபுரம் மாரியம்மனை மனதில் நினைத்து, அம்மா, எங்கள் குடும்பத்தை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும்,
வீட்டில் அமைதியும் வளமும் நிறைந்திருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யலாம். மாலை சாற்றிய பிறகு அம்மனுக்கு தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்கள் அல்லது மந்திரங்களை பக்தியுடன் சொல்லலாம். வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மாலை சாற்றுவது மட்டும் முக்கியமல்ல, அதை செய்யும் போது இருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் தான் முக்கியம். ஆடி கடைசி வெள்ளி அன்று இந்த வழிபாட்டை மனதார செய்வது அம்மனின் அருளை வேண்டுவதற்கான ஒரு சிறப்பான வழியாக பக்தர்கள் கருதுகின்றனர். 4வது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது மிகவும் சிறப்பான வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது. வீட்டில் அம்மனை வைத்து பூஜை செய்த பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பூ மற்றும் உங்களால் முடிந்த மங்கள பொருட்களை தாம்பூலமாக வைத்து பெண்களை வீட்டிற்கு அழைத்து மரியாதையுடன் வழங்கலாம். அவர்களை அம்மனின் வடிவமாக நினைத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவது பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. தாம்பூலம் கொடுக்கும்போது வெறும் பொருட்களை மட்டும் கொடுக்காமல் மனதார அம்மன் அருள் எங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். குறிப்பாக ஆடி கடைசி வெள்ளியன்று இவ்வாறு பெண்களை அழைத்து தாம்பூலம் வழங்குவது வீட்டில் மங்களம், குடும்ப ஒற்றுமை மற்றும் நல்ல வளம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் செய்யப்படுகிறது. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எத்தனை பெண்களுக்கு வேண்டுமானாலும் தாம்பூலம் கொடுக்கலாம். அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்பது முக்கியமல்ல, உண்மையான பக்தியுடன் மனதார கொடுப்பதுதான் முக்கியம். கொடுக்கும் மனமும் அம்மனின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் இருந்தால் அந்த வழிபாடு நிச்சயமாக மனதிற்கு நிறைவை தரும். 5. அன்னதானம் அல்லது இயன்ற உதவி செய்வது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனை வழிபட்ட பிறகு நம்மால் முடிந்த அளவுக்கு பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவது அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு உதவி செய்வது மிகவும் சிறப்பான தர்மமாக கருதப்படுகிறது. அன்னதானம் என்பது பெரிய அளவில் செய்ய வேண்டிய ஒன்று இல்லை. ஒருவருக்கு ஒரு வேளை உணவு வழங்குவது கூட மனதார செய்தால் போதுமானது. குறிப்பாக அம்மனை நினைத்து உணவை சமைத்து முதலில் அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து பின்னர் அதை மற்றவர்களுக்கு வழங்கலாம். அதேபோல் வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் அல்லது உணவு தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் உணவு, உடை அல்லது தேவையான பொருள் ஒன்றை வழங்குவதும் தர்மமே. இதில் முக்கியமானது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது அல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனதார கொடுக்கிறோமா என்பதுதான். ஆடி கடைசி வெள்ளியன்று அம்மனை வழிபட்டு, அம்மா, எங்களால் முடிந்த இந்த சிறிய தர்மத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா உயிர்களுக்கும் நன்மை கிடைக்க அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். மற்றவர்களின் பசியை போக்கி அவர்களின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அம்மனுக்கு செய்யும் சிறந்த வழிபாடுகளில் ஒன்றாக பக்தர்கள் கருதுகின்றனர். ஆகவே ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று இந்த 5 விஷயங்களையும் உங்களால் முடிந்த அளவுக்கு பக்தியுடன் செய்யுங்கள். விளக்கேற்றுவது, மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனை வழிபடுவது, வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மாலை சாற்றுவது, சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது, அன்னதானம் அல்லது இயன்ற உதவி செய்வது என ஒவ்வொரு வழிபாட்டையும் மனதார செய்யும் போது அம்மனின் அருளை வேண்டிக் கொள்ளுங்கள். வழிபாட்டில் முக்கியமானது அதிகமான செலவு செய்வதோ பெரிய பெரிய சடங்குகள் செய்வதோ கிடையாது. உண்மையான பக்தி, நல்ல எண்ணம், பிறருக்கு உதவும் மனம், இதுதான் மிகவும் முக்கியம். சமயபுரம் மாரியம்மன் உங்கள் குடும்பத்தை எப்போதும் காத்து நோய் நொடிகள் நீங்கி மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்த வாழ்க்கையை அருள வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். இந்த ஆடி கடைசி வெள்ளியன்று அம்மனின் அருள் உங்கள் குடும்பம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் கமெண்டில் ஓம் சக்தி என்று பதிவிடுங்கள். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி, பராசக்தி.